பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். நம் கர்த்தர் யாரு? சாமுவேலின் தாயார் அன்னாள் ஒரு பாட்டை ஆண்டவருக்கு முன்பாக பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? என் கர்த்தர் யாரு? அவர் தரித்திரம் அடைய செய்கிறவர், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் அவர் உயர்த்துகிறவரும். நம்ம ஆண்டவர் யார் என்பத அன்னாள் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி சொல்றாங்க, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. பகஞ்சருக்கு முன்பாக என் கொம்பு உயர்ந்திருக்குது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறோம். பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்த அன்னாள் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிச்சு அப்படியே உயர்த்துக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஜெபம் பண்றாங்க. என்ன? என் கர்த்தர் யாரு? தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும். ஆண்டவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர் தான். அன்பு தேவஜனமே, கொடுக்கிறவர் அவர் தான், எடுக்கிறவரும் அவர் தான், தாழ்த்துகிறவரும் அவர் தான், உயர்த்துகிறவரும் அவர் தான். ஆண்டவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டல் ஒன்றுமே இல்லை. சிலர் ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறிச்சே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. உள்ளத்தை இருதயத்தை ஊற்றி ஜெபிச்ச அன்னாள் வேதம் சொல்லுதுங்க. இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக ஊற்றினாங்க. அவர்கள் வடித்த கண்ணீர்கள் உறவர்கள் மத்தியில் குடும்பத்தாரால அவ்வளோ கண்ணீர்கள், வேதனைகளை, அவமானங்களை பட்டாங்க. ஆனால் தெய்வ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி பொருத்தனை பண்ணி ஜெபிச்ச அன்னாள் கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிச்சு, கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு துக்கத்தோடு இருந்த அன்னாளுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். ஆனால் அன்பு தேவஜனமே, இந்த நாள் துக்கத்தோடு இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்களா? அன்னாளோட வாழ்க்கையில் இருந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றி அவர்கள் மகிழ்ச்சி அடைய செய்த கர்த்தர் அவர். அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. நம்ம ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம துக்கங்களை மாற்றுவார். இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சு அன்னாளுடைய துக்கத்தை மாற்றினாங்க. கர்த்தர் அவளுக்கு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அன்னாளுடைய இருதயம் மகிழ்ந்தது. என் கண்ணீரை கர்த்தர் பார்த்தாரு, என் பெருமூச்சை கர்த்தர் பார்த்தாரு. கண்ணீரை பார்த்த கர்த்தர், என் பெருமூச்சை கேட்ட கர்த்தர், அவள் நான் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஜெபத்தை என் கர்த்தர் கேட்கிறவராக இருந்தார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அந்த முதல் வசனங்கள்லேருந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த 10 வசனங்கள் வாசிக்கும் போது அன்னாள் ஏறெடுத்த ஜெபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அன்னாள் ஏறெடுத்த ஜெபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போதான் சொல்றாங்க அவங்க, அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது. என் இருதயம் யாருக்குள் களி கூறுது? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்குது. என் கொம்பு உயர்ந்திருக்குது, என் பகஞ்சர் மேல் என் வாய் திறந்திருக்குது. என்னை பார்த்து யார் இப்ப மலடின்னு சொல்ல முடியும்? என்னை பார்த்து எத்தனை வாய் கூசாம எத்தனை வார்த்தைகள் பேசினாங்க. என்னை பார்த்து இப்ப யார் என்ன சொல்ல முடியும்? பகஞ்சர் மேல் என் வாய் திறந்திருக்குது. உம்முடைய ரட்சிப்பினால சந்தோஷப்படுகிற ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன்ப்பா. என் நிந்தையை, என் அவமானத்தை, என் கண்ணீரை, என் துக்கத்தை, வேதனையை மாற்றினீங்களப்பா. என் ஜெபத்தை கேட்டீங்களப்பா. நான் உமக்குள் சந்தோஷப்படுகிறேன்ப்பா. உங்களை போல பரிசுத்தமுள்ளவர் ஒருவன் இல்லப்பா. உங்களை அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை இல்லப்பா. அப்படி சொல்லிட்டு ஆண்டவரை குறித்து அவங்க பாட்டு பாடி வராங்க. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதவங்க. கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் என்ன கொடுத்தாரோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் கரங்கள்லேருந்து பெற்றுக்கொண்டப்பா. இந்த உயர்வு உங்கள் கரத்துலேருந்து வந்ததப்பா. இந்த வசதி வாய்ப்பு உங்கள் கரங்கள்லேருந்து வந்ததப்பா. இந்த பதவி, மேன்மை, உயர்வு, பெருமை எல்லாம் உங்கள் கரத்துலேருந்து வந்ததப்பா. நீர் என்னை ஆசீர்வதித்த தேவன் ஐயா. அப்பா, ஏழ்மையானவருக்கு, சிறியோருக்கு முன்பாக, எளியோருக்கு முன்பாக மேட்டிமையான காரியங்கள் எனக்குள்ள இருக்குமானால் அதை மாற்றி விடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்த்துகிறவனையோ கர்த்தர் உயர்த்துகிற கர்த்தர் அவர். தாழ்மை உள்ளவனோ கிருபை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். எவரையும் தாழ்த்தவும் எவரையும் உயர்த்தும் கர்த்தரால் ஆகும். ஆனா நம்ம ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஆனால் அண்ணால அற்பமாக எண்ணினவங்க உண்டு. அண்ணாளுக்கு பின்னாடி பேசுறவங்க முன்னாடி பேசின ஜனத்துக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக சொல்றாங்க, ஆண்டவரே உங்க ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த சந்தோஷத்தினால, நிறைவினால, மகிழ்ச்சினால நான் சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவரே. என்னை கடாட்சித்த கர்த்தரப்பா, என் கண்ணீரை தொடச்ச கர்த்தரப்பா, என் மனபாரங்கள் எல்லாம் எடுத்து போட்டீங்களப்பா. எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனைகள் பட்டணும், எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க மகிழ்ச்சியாக்குனீங்களப்பா அப்படின்னு அண்ணாள் ஆண்டவருக்கு முன்பாக ஜெபம் பண்ணி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருந்தார். மனுஷன்கள் முன்பாக நிந்தையான பேச்சு, அவமானமான பேச்சு, இச்சகமான பேச்சு, பொல்லாத பேச்சு, பார்வைகளுக்கு முன்பாக மகளை கர்த்தர் உயர்த்தினார். இப்படியா ஒரு வேர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது? என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் சிலரை ஏழையாக்குகிறார், அவரே இன்னும் சிலரை செல்வந்தாக்குகிறார். கர்த்தர் சிலரை தாழ்த்துகிறார், மற்றவர்களை மேன்மையாக்குகிறார். சிலரை தாழ்த்துகிறவர் சிலரை மேன்மையாக்குகிற கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோங்க. கர்த்தர் எதுக்காக இவ்வளோ உயர்வு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுத்தாரு? நம்ம நல்லா வாழ்ந்திருக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். ஏழை எளியவர்களுக்கு நம்ம எந்த நிலைமையிலேருந்து வந்தோமோ, இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கும்போது அந்த வந்த நிலைமையை நினச்சி மற்றவர்களுக்கு இருக்கிற அவங்க கஷ்டத்தில் நஷ்டத்தில் கண்ணீரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். கர்த்தர் கரத்தினால் அந்த உயர்வை பெற்றுக்கொண்டோமே. எதுக்காக பெற்றுக்கொண்டோம்? நம்மோடு வைத்திருக்கலாம். நம்மளை போல பாடுகள் வேதனைகள் மத்தியில் இருக்கிறவங்களை கரம் பிடிச்சு தூக்கி விடும்படி, மற்றவர்களுக்கு உதவும்படி கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர், உயர்த்துகிற கர்த்தரா இருக்காரு. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய சத்துமுள்ள கர்த்தனால் ஆகும். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாத நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் ஏவுவீரானால் ஆண்டவரே மற்றவர்களை தாங்குகிற கிருபைகளை கொடுங்க ஐயா. இன்னும் ஆசீர்வதிங்க ஐயா. அநேக ஏழை எளியவர்களுக்கு, முதியோர்களுக்கு, பலவினருக்கு, சுகவினருக்கு நான் உதவுகிறவர்களா எங்களை வைங்க ஐயான்னு கேளுங்க. அதுவே கர்த்தருக்கு பிரியம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் வேதம் சொல்லுதுங்க. அன்பு தேவஜனமே, அப்படிப்பட்ட தேவன் யார் என்பதை அண்ணாளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிச்சது போல, அன்பு தேவஜனமே, ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர் அவர்தான், தரித்திரம் அடைய செய்கிறவர் அவர்தான், உயர்த்துகிறவரும் அவர்தான், தாழ்த்துகிறவரும் அவர்தான். அவருடைய வல்லமுள்ள கரத்தில் நாங்கள் அடங்கி இருப்போம். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவர் பலத்த கரங்களில் நம்ம அடங்கி இருப்போமாக. ஹல்லேலூயா. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இன்றைக்கு ஆண்டவரே அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் வேதம் சொல்லுதுப்பா. இன்றைக்கு எத்தனை ஊழியங்களுக்கு தேவை இருக்குப்பா, ஊழியர்களுக்கு தேவை இருக்குப்பா. தேசத்துல திக்கற்றகள், பிள்ளைகள், அனாதைகள், விதவைகள், ஏழை எளியர்கள் உண்டுப்பா. அப்பா மை துதிக்கிற ஒருவரையும் நாங்கள் அற்பமா எண்ணாதபடிக்கு அப்பா மை துதிக்கிற இந்த ஐஸ்வர்யம், உயர்வும், மேன்மையை உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கய்யா. அப்பா மை துதிக்கிறோம். இந்த நாள் சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்பா ஜெபம் கேட்டீங்களா? அதற்காக நன்றி. இயேசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஊழியருக்காய், விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்க ஜெபத்தினால, உங்க உபவாசத்தால், உங்க அன்பு காணிக்கனால தேவனுடைய அன்பு விடுத்து உங்க அன்பினால் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்க நண்பருக்கு, குடும்பத்தாருக்கு, உங்க உறவுகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.